بسم الله الرحمن الرحيم بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து நேற்று ஒரு அஸ்ரு சூராவுடைய முன்னாடி இருக்கக்கூடிய சூறாக்களுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் நேற்று கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே நீங்க வந்து ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அகாடமில இருந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அஸ்ரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். ஸோ இதுல முன்னாடி இருக்கக்கூடிய சூறாக்கள் என்ன, ஜில்சால்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம். ஜில்சால்ல இருந்து ஆதியாத்துல இருந்து அப்புறம் காரியால இருந்து தகாஃபுர்ல இருந்து அஸ்ரு சூரா எப்படி வருது. சோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்து மனுஷன் வந்து ஆதியாத்துல நிறைய நலவுகளை விரும்புகிறானோ, நன்மை வேணும் அப்படின்னு நினைக்கிறானோ, நல்ல விஷயம் எல்லாம் வேணும் அடைஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்போ தன்னோட வாழ்க்கைய அவன் இழந்துடுறான். அது பின்னாடியே போய் அவனோட வாழ்க்கைய இழந்துடுறான். சோ அப்போ ஜில்சால நம்ம ஞாபகப்படுத்தும் போது மறுமை நாள் இருக்கு, உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாமே அழியக்கூடியது அப்படின்றத ஞாபகப்படுத்துறதன் மூலமா அதுல இருந்து நம்ம டைவர்ட் பண்ணி அந்த டிசைர்ஸ் நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வரக்கூடிய பாரியாசுரம் அகைன் பாரியா எதை சொல்லும் அப்படின்னா அந்த திடுக்கக்கூடிய நிகழ்ச்சி மறுமை நாள் வரக்கூடியதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அகைன் அதுக்கப்புறம் தக்காஃபுர் மனுஷன் வந்து ரொம்ப என்ன செய்யறான், டைவர்ட் ஆயிட்டே இருக்கான். அவனால ஒரு விஷயத்த போக்கஸ்டா இருக்க முடியல. எதை போக்கஸ்டா இருக்க முடியல? ஃபார் எக்ஸாம்பிள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான், ஆனா நல்லது செய்ய அவனால முடியல. சோ மச் டிஸ்ட்ராக்ஷன். அதுவும் எஸ்பெஷலா இந்த நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த காலத்துல நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து வீட்டுக்குள்ள இருந்தா கூட நம்மளால ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியாது. நமக்கு போன்ன்ற விஷயம் இருக்கு, டிவின்ற ஒரு விஷயம் இருக்கு, மனுஷங்க நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களா, நல்லதுல இருந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களாவே இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன வேற இருக்கு, நம்ம இன்னும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்வத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு வேற நம்ம அதிகமா ஓடிட்டே இருக்கோம். அதுவும் நம்மள வந்து அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போகுது. சோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அசுர கன்சியூம் பண்ணக்கூடியதா இருக்கு. நம்மளோட காலத்தை முழுக்க கன்சியூம் பண்ணிக்கிறதா இருக்கு. அசுர முழுக்க வீணாக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சோ அசுரம் முழுக்க வீணாக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம அந்த ரெண்டு விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த அசுர அவன் எப்படி உபயோகப்படுத்துறான், அசுரு ஹுசுர்லே போயிருதா. ஹுசுர் அப்படின்னா நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம். இன்சான் அப்படின்னு இருக்கக்கூடியவன் அவன் எப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவன் ஹுசுர்ல இருக்கான், நஷ்டத்துல இருக்கான். யார தவிர இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். இந்த 4 விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களை தவிர மத்த எல்லாருமே நஷ்டத்துல இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ இவன் நஷ்டத்துல இருக்கானா இல்ல இந்த 4 விஷயத்துல ஈடுபடுறானா, இதுதான் வந்து மனுஷனுடைய அந்த செலக்டிங் பார்ட். சோ அல்லாஹ் வந்து அந்த அல்லாஹ் வந்து ஜில்சால்லயும் பாரியாலையும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்தி அவன் என்ன பண்றான், அவன் நம்பிக்கை கொள்றான். ஆமனு ஆமிலு நல்ல விதமான சாலிகான நன்மைகளை செய்ய போறான், நல்ல விஷயங்களை செயல்களை செய்ய போறான். ஒத்தவாசோபில் ஹக் உண்மையோட பாதையில இருக்க போறான், உண்மையை பத்தி மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல போறான். ஒத்தவாசோபி சபூர் அவனுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை, அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ள போறான். அதன் மூலமா தன்னோட பொறுமையை பற்றி மத்தவங்களுக்கு எடுத்துரைக்க போறான். அப்படின்ற 4 விஷயத்துல ஈடுபடுறானா இல்ல திரும்பவும் அவன் வந்து பொருளை சேர்க்கறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் போறானா அப்படின்றதுக்கான ரிசல்ட்டை எங்க கொடுக்குறான் அப்படின்னா அஸ்ரு சூராக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹுமஸா சூரால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அஸ்ரு சூராக்கு அப்புறம் ஹுமஸா சூரா தானே இருக்கு. சோ ஹுமஸால என்ன சொல்றான் அல்லாஹ், புறம்பேசி குறை கூறிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்றான். சோ அப்போ மனுஷன் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கான், செல்வத்தை தேடிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கான். அதுல ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எது அப்படின்னு பார்த்தா இந்த மத்தவங்களை பத்தி பாக்குறது. சோ புறம் பேசுறது குறை கூறுறது அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நான் மத்தவங்கள பாக்குறத பொறுத்துதான் இருக்கு இல்லையா. இவன் தனக்கு வேணும் செல்வம் வேணும் அப்படின்னு ஓடுறான். இப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம் போல பெண்கள்லாம் வீட்டுல இருக்கும். நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன, நம்ம நேரத்தை எதுல அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம். அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவன் எதை வாங்கினா, இவன் இதை வாங்கினா, இவன் எப்படி ஸ்பெண்ட் பண்ணா, எங்க போனா வந்தா, என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான், இதை மட்டுமே தான் பாத்துட்டு இருக்கோம். சோ அல்லாஹ் வந்து 2 விஷயத்த சொல்றான். ஒண்ணு வயலுள்ளி புள்ளி ஹுமசத்தில் லுமசா புறம் பேசி
குறை கூடிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேடு வயல் அப்படின்ற நரகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அல்லது ஜமஅ வஅத்ததா, அவன் என்ன செய்யறான், செல்வத்தை சேர்த்து வச்சு அதை எண்ணிக்கிட்டே இருக்கான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் என்ன செய்யறான், தன்னோட செல்வம் தன்னை நிரந்தரமா பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இவங்களுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ், நிச்சயமாக அவன் புத்தமாவில் எறியப்படுவான். கெல்லால என்பதன்னா ஃபில் புத்தமா, புத்தமா அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் நரகம். அந்த நரகம் எப்படி இருக்குன்றதுதான் அடுத்தடுத்த வசனங்களை எக்ஸ்பிளைன் பண்றா, நீங்க எடுத்து போய் படிச்சு பாருங்க. ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். பட் ஆக்சுவலா இந்த அஸ்ர அவன் எப்படி செலவு பண்றான் அப்படின்றதுக்கான ரிசல்ட்டா அல்லாஹ் சொல்றான். இன்கேஸ் அவன் வந்து மத்தவங்களை பாக்குறத மட்டுமே கன்சர்னா வச்சிருக்கான். ஏன்னா நம்மளோட சக்சஸை எதை வச்சு டிசைட் பண்ணுவோம். நேத்து பார்த்தோம், இந்த அசுர சுரா நம்மளோட சக்சஸ்ன்ற விஷயத்த மாத்த போகுது அப்படின்னு. நம்மளோட சக்சஸ் எதை பொறுத்து இருக்கும். என்னோட சொந்தக்காரன் வீடு வாங்கிட்டான் அப்படின்னா என்னுடைய சக்சஸ், நான் வீடு வாங்கினாதான் என் சொந்தக்காரன் என்ன மதிப்பா, அதனால அதுதான் என்னுடைய சக்சஸ் அப்படின்னு பேஸ் பண்ணி இருக்கும். என்னோட சொந்தக்காரன் நல்லா படிச்சுட்டான், டிகிரி வாங்கிட்டான் அப்படின்னா நானும் என் பிள்ளைய வந்து டிகிரி வாங்க வைக்கணும், நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அதுதான் என்னோட சக்சஸா இருக்கும். இல்ல அதாவது என்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், என்னோட சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, இதுங்களை பொறுத்தா என்னோட சக்சஸ நான் டிசைட் பண்றேன். அப்ப எப்போ என்னோட டைமை மத்தவங்களை நான் வந்து கன்சர்ன் பண்றணும், ஏன்னா படைச்சவங்களை நான் கன்சர்ன் பண்ணாம, என்ன படைச்ச இறைவனை நான் கன்சர்ன் பண்ணாம மத்தவங்களை பத்தி அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, சோ அவன் அதை பண்ணான்னு மத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றது, அவனோட குறைய நான் பாக்குறது, அவனோட குறைய மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது, இதுல எல்லாம் தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னா ஒண்ணு டிஸ்ட்ராக்ஷன், இன்னொன்னு என்ன, அல்லது ஜமாமால வத்ததா, சொத்தை சேர்த்து 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 அது எண்ணிக்கிட்டே இருக்கான். சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்ல, அது என்ன செய்யறான், எண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்காக என்றான், அஹ்லதா, அது தன்னை காப்பாத்தும் அப்படின்ற பேர்ல, தன்னோட செல்வம் தன்னை காப்பாத்தும். இப்ப எதுக்காக சேர்த்து வைக்கிறோம், நேத்து பார்த்த மாதிரி நம்ம பின்னாடி பிற்காலத்துக்கு யூஸ் ஆகும். மெடிக்கல் ஹெல்ப்புக்கா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பிசினஸ் பண்ண போறோம், இல்ல நம்ம வயசாயிடுச்சு ரிட்டையர் ஆயிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வருமானம் வந்துட்டே இருக்கிற மாதிரி, இதுக்காக மட்டும்தான் செல்வத்தின் பின்னாடி ஓடுறோம். செல்வத்தின் முன்னாடி ஓடுறதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, நான் செல்வம் அப்படின்னு மதிக்கப்படணும், மத்தவங்க முன்னாடி மதிக்கப்படணும் அப்படின்ற காரணத்துக்காக. இன்னொன்னு, அது என்னை காப்பாற்றும் அப்படின்ற காரணத்துக்காக. அப்படி இருக்கிறவங்களுக்கு கடைசியா என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான், கூட்டமா. சோ சொத்து சேர்க்கவே கூடாதுன்னு நல்லா சொல்றானா, இல்ல செல்வம் சேர்க்கிறாங்க அதனால ஊத்தமாக்க போறாங்க நல்லா இந்த இடத்துல சொல்றானா. முடிச்சிருக்கீங்களா எல்லாரும், எஸ் ஆர் நோ? அப்ப முஸ்லிம்கள் எல்லாம் சம்பாதிக்கவே கூடாதா, சொத்து சேர்த்து வைக்க கூடாதா? நோ. எஸ்ஸா? முஸ்லிம்களா சொத்து சேர்த்து வைக்க கூடாதா? எஸ் ஆர் நோ? சொத்துலாம் சேர்க்கலாம். அப்புறம் எது வந்து குத்தமா கொடுக்கணும்னு சொல்றாங்க, அந்த சொத்து தான் எனக்கு காப்பாற்றும், அந்த சொத்து தான் எனக்கு பேரை வாங்கி கொடுக்கும், அந்த செல்வம் தான் எனக்கு மதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறான். காசு இருந்தாதான் என்ன மதிக்கிறான்னு சொல்றான் அப்படின்னா அந்த விதமான தாட்ஸ், அதுக்கே அவனுக்கு என்ன கொடுக்குறான், குத்தமாவை கொடுக்குறான் அப்படின்னு எல்லாம் சொல்றேன். சோ அப்போ நான் என்னோட தாட்ஸ் வந்து எப்படி மாறணும் அப்படின்னு நல்லா சொல்றாங்கன்னா, என்னோட தாட்ஸ் எப்படி மாறணும், மத்தவங்கள பார்க்கவும் கூடாது, சுத்தி எப்படி இருக்கான் அப்படின்றத எனக்கு பார்க்கவும் தேவையில்லை, அவனோட குறைய அவனோட அவனை பத்தி நான் கூட பேசவும் தேவையில்லை. அப்போ நான் எதை பார்க்கணும், என்னோட செல்வத்தையும் நான் பார்க்க கூடாது, என்னோட செல்வத்தை சேர்த்து 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 வச்சு இதுதான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு பார்க்க கூடாது. அப்ப நான் எதுலதான் என்னதான் பண்ணணும், அததான் இந்த அசுர சூறால அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான், நான் உனக்கு டைம் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் கொடுத்துருக்கேன் இல்லையா. முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க, சில கொஸ்டின் கேட்டுதான் செய்வேன், அது பழகிடுச்சு அப்படியே. சோ அப்பதான் நீங்க வந்து எவ்வளவு அலர்ட்டா இருக்கீங்கன்னு தெரியும். 300 வருஷம், 950 வருஷம். 950 வருஷம் அவங்க வந்து தாவா பணியில இருந்தாங்க. 950 வருஷம் அவங்க நபியா இருந்தாங்க. அவங்க நுபுவத் கிடைச்சு 950 வருஷம் ஆச்சு. சோ இன்னும் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்ராக்சிமேட்லி 1000 இயர்ஸ் அவ்வளவு காலம் வந்து அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்களை சுத்தி இருந்தவங்க மட்டும் 60 வருஷமா வாழ்ந்துருப்பாங்க. அந்த காலத்துல அல்லாஹ் அவங்களுக்கு ஆயுள் காலத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாங்க. 1000 வருஷம் அவங்க வாழ்ற அளவு மக்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மனுஷன் எவ்வளவு, ரசூல் சொல்றாங்க, ரசூல் சொல்றாங்க என்னுடைய உம்மத்துக்கு ஆயுள் காலம் 60 இருந்து 70 ஆண்டுகள் தான். ரசூல் 63 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம், என்ன, இளமையிலே இறக்குறத பாக்குறோம். அது மறுமை நாளோட அடையாளம்.
என்ன இளமை காலத்திலே உயிர் போறது, நிறைய உயிர்கள் போகுது. ஆக்சிடென்ட்ல போறதா இருக்கட்டும், இல்ல என்ன ரீசனே தெரியாம மெடிக்கல் கண்டிஷன்ல கொலைகள் பெருகும் அப்படின்றது வந்து மறுமை நாளோட அடையாளம். சோ உயிர் இழப்பு, கொலை பெருகிறது. இப்ப நம்ம கடல்ல கூட பார்த்தோம் அப்படின்னா நிறைய இழப்புகள் நடக்குது. அது எல்லாமே மறுமை நாளோட அடையாளம். சோ அப்போ அது இல்லாம நம்மளோட லைஃப ரொம்ப 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 ஷார்ட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ட் காலம், ரொம்ப ஷார்ட். அந்த டைம்ல நீ மத்தவனை பார்த்துட்டு இருந்த அப்படின்னா, உன்னோட செல்வத்து பின்னாடி ஓடிட்டு இருந்த அப்படின்னா, நீ எப்படி வந்து உன்னை பார்ப்ப? சோ என்ன நான் என்ன பார்க்கணும்? இன்னர் இன்சான் லஃபீ ஹுஸ்ர், அதை பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ இன்னர் இன்சான் லஃபீ ஹுஸ்ரா, நீ நஷ்டத்துல இருக்கிறத பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாரு, நீ எது பின்னாடி ஓடிட்டு இருக்க. இப்ப நம்ம கால்குலேட் பண்ணலாம், ஒரு நாளைக்கு நான் என்னோட டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு டேல வந்து 8 மணி நேரம் நான் தூங்கிடுவேன். 8 மணி நேரத்துக்கு போக எவ்வளவு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்றேன், 12 hours, 12 மணி நேரத்தை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல தொழுகை வந்து டோட்டலா ஓவராலா நம்மளோட தொழுகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் தான் வரும். ஏன்னா ஒரு தொழுகையை நம்ம வந்து 10 நிமிஷம் தான் தொழுவோம். 10 நிமிஷத்துக்கு மேல யாரும் தொழுக போறோம்? 10 நிமிஷத்துக்கு மேல அதிகமா நம்ம தொழ மாட்டோம். 5 நேரம் தொழுகை 50 நிமிஷம் தான், அதிகபட்சமா போனாலும் 1 மணி நேரம். 12 மணி நேரத்துல 1 மணி நேரம் என்னோட இறைவன் கொடுக்குறேன். மத்த 11 மணி நேரத்துல நான் என்ன பண்றேன்? சாப்பிடறதுக்கு, தூங்குறதுக்கு, குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு, செல்வத்தை சேர்க்கறதுக்கு, மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு. பேசுறது மட்டும் இல்ல, மத்தவங்களை கன்சர்ன் பண்ணி மத்தவங்கள ஒரு பொருட்டா நினைச்சு அதுக்காக நான் வாழ்றது, இது எல்லாமே. இப்ப சொல்றான் அல்லாஹ் சரி, அவங்க வந்து ஒரு 12 மணி நேரத்துல 10 மணி நேரம் அல்லாவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் எடுத்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட ஆயுள் காலம் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில மட்டும்தான் செலவு பண்ணாங்க. தன்னோட குடும்பத்துக்கு செலவு பண்ணாங்க, அல்லாவுக்கு செலவு பண்ணாங்க. அந்த குடும்பத்தையே பாத்துக்கிறதையும் அல்லாஹ் நமக்கு கடமையா வச்சிருக்காங்க. சோ அப்ப குடும்பத்தை நான் நல்ல விதத்துல பாத்துக்கிறதும் அல்லாஹ்வுடைய பாதையில நேரத்தை செலவு பண்றதுக்கு தான் சமம். ஆனா நல்ல விதமா அப்படின்னா எப்படி? ரசூலுல்லாஹ் காட்டியிருந்த வகையில அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கும் போது அதுவும் நமக்கு வந்து ஒரு அமலாதான் வரும், நல்ல அமலாதான் மாறும். இப்ப அல்லாஹ் வந்து சொல்றான், அவங்களும் குசுர்ல இருக்காங்க, மனுஷன் எல்லாருமே குசுர்ல இருக்காங்க அப்படின்னு நல்லா சொல்றோம். குசுர் அப்படின்னா இப்போ வந்து டைம் இருக்கு இல்லையா, அசுர் இருக்குல்ல, அந்த அசுர் வந்து நம்ம போயிருச்சு, கடந்து வந்துட்டோம் அப்படின்னா திரும்பி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லையா. சோ வந்து அந்த டைம் வந்து நமக்கு போயிருச்சு அப்படின்னா திரும்ப கிடைக்குமா? 1 மணி நேரத்துக்கு நம்ம வாழ்க்கையில முன்னாடி இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்குமா அப்படின்னா எக்காரணத்துக்கு கொண்டும் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நேரத்தை பார்த்தோம், மறுமை ஒரு மனுஷனுக்கு மரணம் வந்துருச்சுன்னா அந்த உயிர் தொண்டைக்குழி அடைந்ததுக்கு அப்புறமா அவனால எதையுமே மாற்ற முடியாது. அவன் கேட்கறது என்ன? யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் கொடு, கொஞ்ச நேரம், கொஞ்சோன்னு டைம் கொடு, நான் அதை போய் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படிதான் மனுஷன் கேட்பான். யாரு? யார் வந்து அவனுக்கு தெரிஞ்சிரும், ஓகே இது தப்பான வழியில் நம்ம வாழ்ந்திருக்கோம், அவ்வளவுதான், நரகம் தான் நம்ம கொடுக்க போறான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் கேட்கறது என்ன? கொஞ்சோன்னு அவகாசம் கூட இல்ல, கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, நான் போய் எல்லாத்தையும் உன்னோட வழியில செலவு பண்ணி வந்துடுறேன், என்னோட சொத்தெல்லாம் உன்னோட வழியில செலவு பண்ணிடுறேன், என்னோட பிள்ளைங்கள் எல்லாத்தையும் நான் வந்து உன்னோட வழிக்கு மாத்திட்டு வந்துடுறேன், நான் பயங்கரமா தொழுதுட்டு வந்துடுறேன். எதுக்கு? கொஞ்சோன்னு டைம் தாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு டைமையும் நம்ம எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி செலவு பண்ணணும். நம்ம டைமே இல்லாம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், ரஷ்ஷா ஓடிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த ஓட்டம் எதற்காக இருக்கு? இந்த அஸ்ரு சூராவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்கள் அப்துல்லா பின் ஹசன் அபூபக்கர் அல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நபி தோழர்கள்ல ஒரு நபி தோழர்கள் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க மீட் பண்ணிட்டாங்க, ஒரு குரூப்பா மீட் பண்றாங்க அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போகும்போது அஸ்ரு சூராவை முழுக்க சொல்லாம சலாம் சொல்லாம அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, பேசி முடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? அஸ்ரு சூராவை முழுக்க ஓடுவாங்க. ஏன்னா நம்ம பேசினதுல எந்த தப்பான விஷயமும் இருக்காதா, இருக்கக்கூடாது, என்னோட டைமை நான் தப்பான வழியில செலவு பண்ணல, நான் அந்த குசுருள் இல்ல, வத்தவாசோபில் ஹக்கு உண்மையதான் நான் பேசியிருக்கேன் அப்படின்றத நினைவுபடுத்துறதுக்காக தன்னோட கூட்டம் கலையும் போது அது பேசாம போக மாட்டாங்க. இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒரு 4 பேர் சேரணும், 3 பேர் சேரணும், இந்த சூறாவை நம்மளால ஓத முடியுமா? இந்த சூறாவை சொல்லி பார்க்க முடியுமா நம்மளால? நம்ம அந்த 4 பேர் சேர்றதுக்கு அப்புறம், அந்த 4 பேர் சேர்ந்து பேசிட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சூறா ஓதுற அளவுக்கு நமக்கு ஒர்த் இருக்கா? ஒர்த்னா ஒர்த் இந்த சென்ஸ், அந்த 4 பேர் சேரல
இந்த ஹக்க தவிர, அல்லாஹுடைய விஷயத்த தவிர, குர்ஆனை தவிர வேற ஏதாவது பேசாம இருக்குமா? இல்லவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். இப்ப இந்த உலக விஷயத்த மட்டுமே தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். உலக விஷயத்திலயும் மற்றவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இல்ல செல்வத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்ற விஷயத்தை தான் பேசுறோம். அதுல எங்கேயுமே ஹக்கே இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அப்ப நீ குஸ்ருல தான் உன்னுடைய காலத்தை ஸ்பெண்ட் பண்ண. அப்ப மனிதன் தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டான் அப்படின்னா திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு நஷ்டம், பெரிய நஷ்டம். ஆனா அந்த நஷ்டத்துல பேசிக் குவாலிட்டிஸ் தான் அல்லாத சொல்லணும். சோ இந்த 4 விஷயத்த செஞ்சுட்டா மட்டும் போதும், நீங்க வந்து ஹை லெவலுக்கு போயிருவீங்கன்னு இல்ல. அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா பாஸ் மார்க் மாதிரி. இப்ப எக்ஸாம் எழுதுறோம், 35 மார்க் எடுத்துட்டா பாஸ், 35 கீழே போனா ஃபெயில். அப்போ எல்லாம் இந்த இடத்துல சொல்றான் இன்னும் இன்சான் லஃபீ குஸ்ர், எல்லாமே ஃபெயில் தான். ஆனா இந்த மார்க் மட்டும் எடுத்தவங்க பாஸ். சோ பேசிக் லெவல். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அட்வான்ஸ் லெவல் இருக்கு. அட்வான்ஸ் லெவல்ல வந்து அல்லாஹ் சொல்லியிருப்பான். என்ன சொல்லிருப்பாங்கன்னா சூரத்துல் பலதுல அல்லாஹ் சொல்லியிருப்பான். அவங்க வந்து அடிமைகளை விடுவிப்பாங்க, ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு உணவளிப்பாங்க, உண்மையை சொல்லி உண்மையை நிரூபிச்சு வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபி சபர் சாரி இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபில் மர்கமா. அவங்க வந்து அதை பரிந்துரை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்றோம். இன்னும் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்லுவோம். என்னென்ன அட்வான்ஸ், அதாவது ஜன்னாக்கு மேல சொர்க்கத்துக்கு 100 படித்தரங்கள் இருக்கு. அப்ப 100 படித்தரம்னா ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஜன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஜன்னாவுக்கு வந்து ரீச் பண்ண முடியாது. சோ அதுவே வானத்துக்கும் பூமிக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவு இருக்கும். ஒரு ஜன்னாவுக்கும் இன்னொரு ஜன்னாவுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ளக்கூடிய இடைவெளி இருக்குமா. அப்போ 100 லெவல் ஆஃப் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதுதான் உயர்ந்த ஜன்னா. அதை ரீச் பண்ணணும்னா சாதாரணமா ரீச் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் நீ ஜன்னாவுக்கு போறதுக்கு அட்லீஸ்ட் நீ நரகத்துல இருந்து ப்ரொடெக்டடா இருக்கிறதுக்கே இந்த 4 விஷயம் வேணும். இல்ல நாமனும் வஅமிலு ஸாலிஹாத்தி வஸபில் ஹக் வஸபி ஸபர் அப்படின்னு. இந்த 4 விஷயத்துல ஆமனுலயே நம்ம இப்ப இன்னும் தேங்கிட்டு தான் நிக்கிறோம். ஏன்னா நம்மளோட டைமை ஃபுல்லா எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கு முன்னாடி சொன்னக்கூடிய ஆதியாத் சூரா, தக்காத்தூர் சூரா, அது ரெண்டையும் செலவு பண்ணி ஹுமஸால நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ அந்த சுத்தமா அப்படின்ற நிலைமைக்கு போயிடாம இருக்கணும் அப்படின்னா இப்பயாச்சும் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நம்ம ரிவர்ஸ் ஆகி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சூறாவை அல்லாஹ் நமக்கு கைடன்ஸா கொடுக்குறேன். சோ ஓகே இந்த வேலை. சோ இப்போ நம்ம அஸ்ர் வல் அஸ்ர் வ எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்க? வ அப்படின்றது யூஸ்வல் அரபிக்ல இன்னும் மேலும் அண்ட் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வ அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐ ஷ்வர் பை, சத்தியமாக, உண்மையாக, சத்தியம் செய்யறதுக்கு அல்லாஹ் வ அப்படின்றத யூஸ் பண்ணும். சோ வ அல் அஸ்ர், வ அல் அஸ் வல் அஸ்ர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல் அஸ்ர் அப்படின்றது டைம். சோ இப்ப இந்த அஸ்ர் அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் இருக்க முடியும் அப்படின்றத முஃபஸ்ஸிரும் நடிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த கிளாஸுக்கு அப்புறம் எங்கிட்ட சொன்னீங்க நீங்களா ஓனா வந்து தப்சீருக்கு விளக்கம் சொல்ல. நானா எந்த இடத்துலயும் தப்சீருக்கு விளக்கம் சொல்ல, அல்லாஹ் அறிந்தவன். இப்ப நம்ம எனக்கும் எதுவுமே தெரியாது. சோ நான் எங்க இருந்து கத்துட்டு வரேன் அப்படின்னா முஃபஸ்ஸிரும் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். அதாவது இப்போ இப்னு கத்தீரா இருக்கட்டும், இப்னு தைமியாமா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளுடைய முஃபஸ்ஸிர் ஆசிரியர்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி தராங்க. இப்போ வந்து தப்சீர் தபரி எடுத்துக்கலாம், இல்ல வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் தப்சீர் புக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு மீனிங் இருக்கும். ஒரு தப்சீர் ஆசிரியர் இன்னொரு தப்சீர் ஆசிரியருக்கும் முடிஞ்ச அளவு ஒரே அளவு லைக் 90% ஒரே மாதிரி கருத்துக்களை சொல்லிருப்பாங்க. பட் 10% வந்து அவங்களுடைய கருத்து வேறையா இருக்கும். ஸோ அந்த 10% அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஓகே இதுதான் நம்ம இந்த வசனத்தை புரிஞ்சக்கூடிய மெத்தட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அஸ்ருன்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அரபிஸ் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த அஸ்ர் அப்படின்ற வார்த்தை வந்து அசர யஅசிரு அஸ்ரன் அப்படின்ற வருஷத்துல வரக்கூடிய ஒரு இஸ்ம் அப்படின்னா பெயர் சொல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாய்ப்பாடு வச்சிருப்பாங்க அரபிக்ல. சோ அந்த வாய்ப்பாடுல வந்து வரக்கூடிய ஒரு இஸ்மு தான் இந்த அஸ்ர். இந்த அஸ்ருக்கு சில விளக்கங்கள் இருக்கு. இந்த விளக்கத்தை பொறுத்துதான் ஹுஸ்ர நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த அஸ்ருக்கு எதுக்கெல்லாம் இந்த அஸ்ர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிழிறது. சோ பிழிறத வந்து அஸ்ர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அஸ்ருன்னா காலம்னு தெரியும், சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது இல்லாம சில மீனிங்ஸ் இருக்கு. அந்த மீனிங்க வச்சு நம்ம வந்து ஹுஸ்ர நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ அஸ்ருன்னா பிழிறது. இன்னொன்னு வியர்வை சிந்துகிறது, அதாவது
உழைச்சதுக்கு அப்புறமா வேர்வை சிந்துறத அசுரன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பொழியறது, மேல இருந்து பொழிஞ்சு வர்றத அசுரன்னு சொல்லுவாங்க. அடுத்து தடுத்து கொள்றத அசுரன்னு சொல்றாங்க. கஞ்சத்தனம் செய்யறத அசுரன்னு சொல்றாங்க. அன்பளிப்பு கொடுக்கறத அசுரன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே அசுரன்ற வார்த்தைக்கால அரபியர்கள் அழைச்சிட்டு வராங்க. இந்த அசுரன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி இது எல்லாமே போகும். இங்க எந்த சென்டென்ஸுமே இல்ல, அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றான், வல்லஸ் கால அந்த அசுரின் மேல சத்தியமாக அப்படின்னு சொல்லிடும். அப்போ இதுல அசுரின் மேல சத்தியமா அப்படின்னா அது எல்லாமே அடங்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலம் நேத்தே நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. டைமை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யாரெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க? எஸ் ஆர் நோ? டைமை பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். படிச்சுட்டு வந்தீங்களா? ஓகே. காலத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? படிச்சுட்டு வந்தவங்க படிக்காதவங்க எல்லார்கிட்டயுமே கேட்கணும். டைமை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா? டைம் எப்படி உருவாகுது? டைம் எங்க இருந்து வருது? சன் மூன் வச்சு உண்டாகுது. ஓகே, அப்ப சன் மூனுக்கு வெளியே டைம் என்ன? நம்ம பூமியிலே ஒரு பக்கத்துடைய டைம் ஒரு மாதிரியும் இன்னொரு பக்கத்தோட டைம் இன்னொரு மாதிரியும் இருக்கு. இது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. ஸோ ஓகே, இப்போ டைம் இருக்கு. இந்தியால ஒரு டைம், இப்போ துபாயில ஒரு டைம் இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற டைமுக்கும் துபாயில இருக்கக்கூடிய டைமுக்கும் வேரியேஷன். இது எப்படி நடக்குது அப்படின்னா, சன்னை வந்து எப்படி ரீச் பண்ணுதோ மூன், அதாவது எந்த ரொட்டேஷன்ல இருக்கோ அதை பொறுத்து ஒரு ஒரு டைமும் மாறுது. அப்போ இந்த டைம் வந்து மாறுறதை பொறுத்து காலங்கள் உருவாகுது, டேட்ஸ் உருவாகுது. டேஸ்ல இருந்து இயர் வருது. இயர் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். சன் வந்து ஒரு முழுசா ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிட்டு வர்றதுக்கு என்னதான், அதுதான் இயர். சன் வந்து ரொட்டேட் ஆகுதா அப்படின்னா சன்னும் ரொட்டேட் ஆகுது, சன்னும் மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த சன்னும் மூவ் ஆகுது, மூணும் மூவ் ஆகுதுன்னா சன் பிக்ஸ்டா இருக்கு, மூணு வந்து சுத்திட்டு வருதுன்னா ஓகே இதுதான் டைம் அப்படின்னு பிக்ஸ் பண்ண முடியும். இப்போ சன்னும் இங்க மூவ் ஆகுது, மூணும் இங்க மூவ் ஆகுது. சரி, சன்னும் மூவ் ஆகுது, எர்த்தும் மூவ் ஆகுது. இந்த எர்த்துல சுத்தி மூணும் இருக்கு. இப்ப இந்த எர்த்து சுத்தி மூணு வரனாலதான் டே அண்ட் நைட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த டே அண்ட் நைட்டை வச்சு அதுக்கு ஒரு டைம் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த சன்னு எர்த்தும் சேர்ந்து மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால டைமோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாடி இருந்த டைம் வேல்யூவோட இப்ப இருக்க டைம் வேல்யூ மாறுது. சோ இதெல்லாம் வந்து இந்த யூனிவர்ஸ்ல இந்த சன் மூணு எல்லாம் ஓகே, சன் மூணு எல்லாம் வச்சு நமக்கு யூனிவர்ஸ்ல இருக்கு. யூனிவர்ஸை தாண்டி என்ன டைம், எப்படி டைமை கால்குலேட் பண்ண முடியும்? டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு லைட் இயர் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸே வந்து அந்த லைட் எவ்வளவு டிராவல் பண்ணி போகுதோ அப்படின்றத வச்சு அது டைம் வச்சு இயரோட பேசிக்ல 1 இயர்ல எவ்வளவு டிராவல் பண்ணி போகுது, ஒரு செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணி போகுது, அது வச்சுதான் டிஸ்டன்ஸே கால்குலேட் பண்றாங்க. இப்ப இந்த யூனிவர்ஸை தாண்டி டைம் எங்க இருக்கு, டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் அ மிஸ்ட்ரி. அது ஒரு பெரிய புதிர் தான். அப்ப அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடியது சாதாரண விஷயத்துல சத்தியம் செய்ய மாட்டான். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் நமக்கு எது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத விஷயம், அதை கொண்டு நமக்கு சத்தியம் செய்யறோம். எதுக்காக அப்படின்னா அதை நம்ம அதோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. ரொம்ப மிஸ்டீரியஸான விஷயமா இந்த டைமை படிச்சுக்கோம். டைம் அப்படின்றது ஒரு மனுஷனுடைய தவணை. இந்த உலகத்துல அவன் எவ்வளவு தவணை வாழ்றானோ அதுதான் டைம். ஒரு மனுஷன் வந்து ஒரு 30 வருஷம் தான் அவனுக்கு ஆயுட்காலம், 30 வயசு இறந்துருவான். இல்ல 60 வருஷம் தான் அவனோட ஆயுட்காலம். அந்த ஆயுட்காலம், அந்த தவணை தான் டைம். அந்த டைம் அவன் வந்து மீறிட்டான் அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முந்தவும் முடியாது, பின்னவும் முடியாது. அவனோட உயிர் அங்கேயே நீக்கப்படும். அந்த உயிர் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை, வெறும் ரிசல்ட் மட்டும்தான். சோ அதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்டுமே இல்லை, ரிசல்ட் மட்டும்தான் உண்டு. சோ இந்த டைம் தான் அவன் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போறதுக்கான ஒரு பேசிக்கா இருக்கு. சோ இந்த டைம் அவன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறானோ அதை பொறுத்து தான் அவன் சொர்க்கமும் நரகமும் போகும். இப்ப இந்த டைம் அப்படின்றத நம்மளால ஸ்டில் இப்போ வரையும் இன்னைக்கும் நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. சோ நம்மளோட அந்த ஹையர் ஃபங்க்ஷன், நம்ம பிரெயினோட அந்த ஹையர் ஃபங்க்ஷனோட லிமிட்டை தாண்டி தான் இந்த டைம் இருக்கு. ஸோ யூனிவர்ஸை தாண்டி டைம் எப்படி கால்குலேட் பண்றோம், யூனிவர்ஸை தாண்டி டைம்ன்ற ஒரு விஷயம் இருக்கா, டைம் எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு, எப்படி வந்துச்சு, ஏன்னா காலம் நானாக இருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன். மற்ற எந்த விஷயத்தையும் நல்லா சொல்ல மாட்டான்.
நான் அது அப்படின்னு சொல்லுவேன். எல்லா விஷயத்து மேலயும் சத்தியம் பண்ணுவான். இப்போ ஷம்சி கமரி இதா தலா மத்த எல்லா விஷயங்கள்லயும் நல்லா சத்தியம் பண்ணுவான். இது காலத்திலயும் சத்தியம் பண்ணியிருக்காங்க. ஆனா ரசூல்லா சொல்றாங்க காலத்தை நீங்க ஏசாதீங்க. ஏன்னா காலம் அல்லாஹ் அது அல்லாஹுடைய கிரியேஷன்ல ரொம்ப பிரம்மாண்டமானது. அல்லாஹுதான் அந்த டைமை பெர்ஃபெக்ட் பண்ணி இந்த டைம்ல இந்த நேரத்துல இது அவனுக்கு கிடைக்கணும், இந்த நேரத்துல இது அவனுக்கு கிடைக்க கூடாது, இது இவ்வளவு காலம் அவனுக்கு தாமதமாகணும், இது இவ்வளவு ஷார்ட்டா அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்றத அல்லாஹ் கொடுத்துருக்கான். சோ அப்ப என் நேரமே சரியில்லை, இந்த நேரத்துல ஏன் வந்த, இது உனக்கு சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்றது அல்லாஹுவை ஏசுறதுக்கு சமம். சோ அந்த ஒரு படிப்பினையும் நம்ம இங்க இருந்து கத்துக்கணும். இந்த அல்லாஹ் சத்தியம் செஞ்சதுல இருந்து நம்ம ஒரு படிப்பினை முக்கியமா கத்துக்கணும் அப்படின்னா நம்ம காலத்தை ஏசக்கூடாது. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய டைமிங்ல நம்பிக்கை வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய டைமிங்ல எப்படி நம்பிக்கை வைக்கிறது? அல்லாஹ் சரியான நேரத்துல கொடுப்பான், அல்லாஹ் சரியான நேரத்துலதான் கொடுத்தான் அப்படின்னு நம்புறது. சோ இந்த ஒரே ஒரு வசனத்துல இருந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெசனை நம்ம கத்துக்கணும். அல்லாஹ் சரியான நேரத்துல நம்ம கொடுப்பான் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ரஷ்மே இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது. நம்ம ரொம்ப கஷ்டப்படவும் மாட்டோம். எனக்கு ஏன் வரல, எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் இது இன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்குள்ள வரவே வராது. காலம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அதன் மேல சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்றான், அது மாறவே மாறாது. யாருக்கு எது எந்த நேரத்துல கிடைக்கும் அப்படின்றத பர்ஃபெக்ட் பண்ணி அல்லாஹ் கொடுத்துருக்கான். சோ அப்போ அந்த டைமை நம்ம வேல்யூ பண்ணிக்கும் போது, அதோடைய வேல்யூ நமக்கு தெரியும் போது அல்லாஹ்வுடைய டைமிங்ல நமக்கு முழு நம்பிக்கையும் வரும். சோ இந்த வானத்தை, இந்த பூமி எவ்வளோ டைரக்ஷன்ல சுத்தணும், அது எவ்வளவு டைம்ல சுத்தணும், சூரியன் எப்படி சுத்தணும் அப்படின்றது எல்லாத்தையும் நிர்வகிச்சு வந்தா என்னோட வாழ்க்கையை நிர்வகிக்கிறான். எனக்கு எந்த டைம்ல எது நடக்கணும் அப்படின்றத அவன் தான் நிர்வகிக்கிறான். சோ அப்போ அப்படி நான் நம்பும் போது, முழுசா நம்பும் போது காலத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு ஏன் இது நடக்கல அது நடக்கல அப்படின்னு கவலைப்பட மாட்டேன். அல்லாஹுடைய டைம்ல முழுக்க நான் நம்பிக்கை வைப்பேன். சோ இதெல்லாம் தான் இந்த வசனத்துல இருந்து நம்மள புரிஞ்சுக்க சொல்றோம். சோ நம்மளும் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், இதை எப்பயாவது சிந்திச்சிருக்கோமா, யோசிச்சிருக்கோமா? சோ ஆசர் அப்படின்றத நம்ம முழுக்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டோம், நம்ம அவசரப்பட மாட்டோம். அல்லாஹ் கொஸ்டின் கேட்க மாட்டோம், எனக்கு ஏன் இன்னும் நடக்கல, எனக்கு ஏன் தரல, என் துவா இன்னும் ஏன் அக்செப்ட் ஆகல அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய டைமிங் கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். அவ எந்த நேரத்துல சரியாக செய்யணுமோ அது செய்வான் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு உண்டாகும். அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாழ்க்கை ரொம்ப இலகுவானதாக மாறிடும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வசனத்துல இருந்து இந்த ஒரு பாடத்தை இன்ஷால்லா கத்துக்கலாம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், இன்சான் மனுஷன், இன்னல் இன்சான் அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு விஷயத்த மனசுல நீங்க முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் ஒரு விஷயத்துல சத்தியம் பண்றான் அப்படின்னா 3 முக்கியமான காரணம் இருக்கு. நிறைய காரணங்கள் இருக்கு அல்லாஹ்வால, அதுல 3 முக்கியமான காரணம் நமக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அல்லாஹ் அந்த பொருளோட இம்பார்ட்டன்ஸை நமக்கு சொல்றோம். அஸ்ர் அப்படின்னா அந்த காலத்தோட இம்பார்ட்டன்ஸ். சத்தியம் செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம், அதுல நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக சத்தியம் செய்யறாங்களா. சோ அந்த நேரத்துல நான் இன்னும் டீப்பா என்னோட டைமை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், இன்னும் என் வாழ்க்கையில எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்காக, இம்பார்ட்டன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் சத்தியம் செய்யறோம். ரெண்டாவது விஷயம், நம்மளோட அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக. இப்ப நம்ம மீட்டிங்ல இருப்போம், மீட்டிங்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒருத்தவங்க பேசிட்டே இருக்கும்போது சத்தியமா சொல்றேன் இது தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்கன்னா அப்படின்னா நம்ம எல்லாரும் அட்டென்ஷனா சோ ஒரு விழிப்பு வரும் இல்லையா, இன்னும் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக. அதே மாதிரி அந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ், இப்போ குறைஷ் இருக்காங்க அப்படின்னா அரபி லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா சத்தியங்களை சொல்லி சத்தியம் செய்து அதை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும். நம்ம எந்த ஒரு கிரியேஷன் மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது. இப்போ அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம், இவங்க மேல அவங்க மேல சத்தியம் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இது எல்லாமே யாருக்கு உரியமோ அல்லாஹ்வுக்கு உரியது. ஆனா அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள் மேல சத்தியம் பண்ணிக்கிறான். ஏன்னா அது அவனுக்கு மட்டும் உரியது, அதனால அவன் சத்தியம் பண்றான். நம்ம சத்தியம் பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, என்ன படைச்ச இறைவன் மீது சத்தியமாக, வரப்புல் காபா, வரப்புல் அஷ்ர். சோ காலத்தின் மேல சத்தியம் பண்ண முடியாது, ஆனா அதை படைத்த இறைவன் மேல நம்மளால சத்தியம் முடியும். ஏன்னா இறைவன் மட்டும்தான் நமக்கு உரியும். சோ நம்மளுடைய உரிமை அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற இந்த உலகத்துல எதுக்குமே இல்லை. அப்போ அந்த அந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இனிமேல் நம்மளுடைய சத்தியங்கள் எப்படி இருக்கக்கூடாது, அது மேல இது மேல அது மேல அப்படி இல்லாம அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணும். அப்படி சத்தியம் செய்யும் போது நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும்,
அல்லாஹ்தான் ஹக், அல்லாஹ்தான் உண்மை. உண்மையின் மேல நம்ம சத்தியம் செய்றோம். அப்படி செய்யும் போது என்னோட வார்த்தை பொய்யா இருக்கக்கூடாது. சாதாரணமா சும்மா எல்லாம் நம்ம யூஸ்வலா விளையாட்டுக்கு சொல்றது, எங்க அம்மா மேல சத்தியமா நான் இதை செய்யல அப்படின்னு சொல்றது. அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு தாய் மேலேயோ தகப்பன் மேலேயோ எந்த உறவு மேலேயோ எந்த பொருளின் மீதோ சத்தியம் செய்ய முடியாது. அப்போ இறைவன் மேல சத்தியமா, அல்லாஹ் மேல சத்தியமாக அப்படின்னா உண்மை மட்டும்தான் வரணும். அப்ப அந்த உண்மையில நான் வந்து கிளியரா இருக்கும். வத்தவாசௌபில் ஹக் அப்படின்றது அதுதான். சோ அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சோ ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ஸ சொல்றதுக்காக, இன்னொன்னு நம்மளோட அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக, மூணாவது விஷயம் அல்லாஹுடைய எமோஷனை சொல்றதுக்காக. ஒண்ணு அல்லாஹ் கோபத்துல இருப்பான், இல்ல அப்படின்னா அல்லாஹ் மகிழ்ச்சியில சந்தோஷத்துல இருப்பான். அப்பதான் நிறைய சத்தியங்களை அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லுவோம். இந்த இடத்துல அல்லாஹ் கோபத்துல இருக்கான்னா மகிழ்ச்சியில இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் கோபத்துல இருக்கான். ஏன் அப்படின்னா அல்லாஹ் வந்து அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய வசனங்கள்ல இருந்து நம்ம அவன் அல்லாஹ் எப்படி இருக்கான், எந்த எந்த விதத்துல இந்த வசனங்கள் நமக்கு சொல்றான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீ நஷ்டத்துல இருக்க. இப்ப வந்து ஒரு வியாபாரம் பண்றோம், லாஸ் ஆயிடுச்சு, 10 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ் ஆக போகுது, ஆயிடுச்சு இல்ல லாஸ் ஆக போகுது அப்படின்னா நம்மளோட அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது பாரு 10 லட்ச ரூபாய் லாஸ் ஆக போகுது, கவனமா இருந்துக்கோ, கவனமா இருக்குன்னா சாஃப்டாவா சொல்லுவாங்க, சந்தோஷமாவா சொல்லுவாங்க. அந்த அலர்ட்னஸ், அந்த கோபத்துல நமக்கு சொல்லி தருவாங்க இல்லையா? சோ அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்றோம், உனக்கு ரொம்ப 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 ஷார்ட்டான ஒரு பீரியட், 10 லட்ச ரூபாயை விட 10 கோடியை விட ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம் நம்மளோட வாழ்க்கை, என்டையர் லைஃப். அந்த என்டையர் லைஃப் எதுக்கு ஒருத்தானது? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒருத்தானது. சோ என்னோட வாழ்க்கை சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னா இந்த நேரத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே அல்லாஹ் வந்து நமக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக சத்தியம் செய்து சொல்றான். சோ வல் அஸ்ர் இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர். ஹுஸ்ர் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா பழத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புளியறது வந்து ஹுஸ்ருன்னு சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் அஸ்ரோடைய மீனிங்கே என்னது அப்படின்னா புளியறது அப்படின்னு. சோ ஹுஸ்ர் அப்படின்றதுக்கும் அதே மாதிரி ஒரு அர்த்தம். எதுக்காக அப்படின்னா டைம் நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் போயிட்டே இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம எதை அந்த பழத்தை புளியும் போது ஒரேடியா புளிஞ்சிட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா புளியறத ஹுஸ்ருன்னு சொல்லுவாங்க. சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா புளியற மாதிரி நம்மளோட இளமையும் போயிட்டே இருக்கும். ரசூல்லா சொல்றாங்க, 3 விஷயத்துல மனிதன் அசால்ட்டா இருக்காங்க, கவனமற்று இருக்காங்க. என்ன 3 விஷயம்? அவனுடைய இளமை, அவனுடைய ஓய்வு, அவனுடைய ஆயுட்கால். இது 3லயும் அவங்க வந்து கவனமற்று இருக்காங்க. என்ன அப்படின்னா இளமை பருவம், அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா பழத்தை புளியற மாதிரி நம்மளோட இளமை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போயிட்டே இருக்கு. நம்மளோட ஓய்வு, முன்னாடி நமக்கு நிறைய டைம் இருக்கும், நிறைய விஷயங்களை செய்ய முடியும், கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக ஆக நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அவனுடைய ஆயுட்காலம், கடைசியில அவனோட ஆயுட்காலம் முடிஞ்சிடும். எவ்வளவு வருஷம் நம்ம வாழ்ந்தாலும் நல்லா வாழ்ந்திருக்கலாமே, நிறைய விஷயங்கள் நல்ல விதமா செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். சோ அந்த மாதிரி மனுஷன் வந்து ஹுஸ்ர்ல தான் இருக்கான், நஷ்டத்துல இருக்கான். அவன் என்ன ஒரு காலத்துல அவனுடைய நேரத்தை எதுக்கெல்லாம் செலவு பண்றானோ அது எல்லாமே நஷ்டம்தான், இந்த 4 விஷயத்த தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். சோ இன்னல் இன்சானை பொறுத்துதான் நம்ம வந்து அடுத்த 2 நாட்களும் நம்ம வந்து டீப்பா விளக்கத்தை கத்துக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இன்சான்னா எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இன்சான்ன்றது சொல்லணும். சோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இன்சான் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் யூஸ் பண்றான், என்னென்ன வசனத்துல யூஸ் பண்றான், இன்சான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு செக் மாதிரி பண்ணிட்டு வரலாம். சும்மா ரீகால் பண்ணி வாங்க. இன்சான் அப்படின்றத நம்ம போட்டு பார்த்தோம்னா இன்சான் எங்கெங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துடும். சோ அதை பொறுத்து இன்சான் எப்படிப்பட்டவன், மனுஷன் எப்படிப்பட்டவன், எப்படி எல்லாம் படைச்சிருக்கான் அப்படின்றத நம்ம ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி செஞ்சுட்டோம்னா, சோ அந்த இன்சான்லாம் எப்படிப்பட்டவன்றதை தெரிஞ்சுக்கிறது மூலமா அவன் ஏன் ஹுஸ்ர்ல இருக்கான் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.